வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு பார்ட்டிஷன் சூட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பார்ட்டிஷன் சூட்டுக்கு இவர் டிஃபெண்டன்ட் பிரதிவாதியாக இருக்காரு. இந்த கேஸில் வந்து இவர் வந்து ஒரு கவுண்டர் கிளைமா ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா? அதாவது அவர் வந்து இந்த சொத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு தடை வந்து கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்குது, ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்குது. ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு கோபாசனர் மேலே ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. ஒரு கோ ஓனர் இல்லைனா ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் இன்ஜெக்ஷன் கேட்கறதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அக்கேஷனில் ரொம்ப ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஒரு சில இது இருக்குது. ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டி அதுவும் ஒரு பங்காளி சொத்துல இன்னொரு பங்காளி மேலே ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா அப்படின்றது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் கொஸ்டினுக்கு டைரெக்டாக ரிலேட்டடாக இல்லையான்றது ரெண்டாம் பட்சம். பட் இந்த பர்டிகுலர் பிரின்சிபலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸ் சம்மந்தமாக பார்த்தோம்னா இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டிக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா கூட்டு குடும்பத்தோட சொத்து, குடும்ப சொத்து. கோபாசனரி ப்ராப்பர்ட்டின்றது வேறு, பங்காளி சொத்துன்றது வேறு. ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கர்த்தா வந்து அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் வாங்க முடியுமான்னு சொல்லி 1988 நடந்த ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்து இந்த பேசிஸில் வந்து ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் ஒரு இன்ஜெக்ஷன் கிளைம் பண்ண முடியுமான்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் சுஷில் குமார் அண்ட் அனதர் வர்சஸ் ரவி பிரகாஷ் அண்ட் அதர்ஸ் 1988 வரப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குது, இயங்கிட்டு வருது. அதில் வந்து மெயினான ஆளுக்கு பேர் கர்த்தா அப்படின்னு பேர். கர்த்தாவுக்கு ஒரு சில டியூட்டிஸும் இருக்குது, ரைட்ஸும் இருக்குது. ஒருத்தர் வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் பிறந்துடுறாரு, ஒரு குடும்ப சொத்து ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒருத்தர் குடும்ப உறுப்பினராக பிறந்துடுறாரு அப்படின்னுச்சே அவருக்குன்னு ஒரு சில ரைட்ஸும் இருக்குது, கடமைகளும் இருக்குது. அதாவது அந்த குடும்பத்தில் சேர்ந்தவருன்றது அந்த லேபிள் வந்துருச்சுனாலே அவருக்கு அந்த குடும்பத்தோட சொத்துல ஒரு பங்கு வந்துடுது. பை பர்த் அவருக்கு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் ஒரு பங்கு வந்துடுது. ஆனால் அதே சமயத்தில் அவர் நினச்சா, ஒரு பங்குதாரர் நினச்சா அந்த சொத்தை எதுவும் பண்ணிட முடியாது. ஒரு கர்த்தா நினச்சா அந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் ஒரு சட்ட ரீதியான ஒரு தேவை அவசியத்துக்காகவும் லீகல் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லீகல் நெசசிட்டி இருந்ததுன்னா எதனா ஒரு கடன் இருந்திருக்கலாம், இல்லை எதனா அந்த குடும்பத்தை சேர்ந்த எதனா ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை அவசரமாக அந்த சொத்தை விற்றாதான், ஏன்னா வெள்ளம் வரப்போகிறது அடுத்த வருஷம்லாம் அந்த சொத்தை வந்து பழுதடைஞ்சிட்டு வருது, இமீடியட்டாக விற்றாகணுன்ற ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ ஒரு லீகல் நெசசிட்டி, ஒரு சட்ட ரீதியான ஒரு அவசியம் ஒன்று ஏற்பட்டதுன்னா மட்டும்தான் அந்த சொத்தை ஏலியனேட் பண்ண முடியும், விற்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை பங்கு போட்டு எல்லா கோபாசனர்ஸ்க்கும் எல்லா பங்காளிகளுக்கும் அவங்களோட சொத்தோட பங்கை சேர்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அந்த பங்கு வரைக்கும் தான் அவங்க விற்க முடியும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, ஒருத்தர் கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் கர்த்தா வந்து ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாரு வித்துடுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வந்து சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாரு, 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, பேலன்ஸ் அமௌண்ட்டு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், சேல் டீட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் மேலே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அவர்கிட்டேருந்து சரியான பதில் இல்லைன்றதுனால நேரடியாக ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறிட்டீங்க, அதனால நீங்கள் இந்த சொத்தை எனக்கு இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு பதிலுக்கு வந்து இந்த சொத்தோட மற்ற கோபாசனர்ஸ் ஒரு சிலர், மற்ற பங்காளிகள் ஒரு சிலர் வந்து இவங்க இந்த கேஸில் பார்ட்டியாக சேர்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷனை கோர்ட் வந்து நிராகரிக்கிறது. இவங்க வந்து பார்ட்டிஸாக சேர்க்க முடியாது, அக்ரிமெண்ட் வந்து கர்த்தாக்கோ இவருக்கும் தான், நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ரிஜெக்ட் பண்ண உடனே இந்த ப்ராப்பர்ட்டியை வேற யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு ஒரு இன்ஜெக்ஷன் சூட், ஒரு தடை உத்தரவு கேட்டு ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. தனியாக இந்த கோபாசனஸ் வந்து இந்த கர்த்தா தனிர்ச்சியாக செயல்பட்டு இந்த சொத்துக்களை வந்து வேற யாருக்கோ மூன்றாம் நபருக்கு
கைமாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு உறுத்துக்கட்டளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தடை உத்தரவு கேட்டு ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இந்த இன்ஜெக்ஷன் சூட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ட்ரையல் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா லீகல் நெசசிட்டி இருந்தால் தான் அவர் விற்கணும். ஸோ லீகல் நெசசிட்டி இருக்கிற மாதிரி தெரிலன்றதுனால அவர் விற்கக்கூடாது, கர்த்தா விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணிடுறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் மேலே அந்த சொத்தை வாங்க வேண்டிய அந்த தேர்ட் பார்ட்டி அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. அப்பீல் ஃபைல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு போகிறது. 2 அப்பீல்லையும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிற அப்பீல்லையும் சரி, கோர்ட் நேரடியாக சொல்கிறது இதுதான். ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் ஒரு பங்காளியோட ஆக்ஷன்ஸ் மேலே இல்லை ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மேலே, ஏன்னா கர்த்தான்றவர் மற்ற எல்லா பங்காளிகளுக்கும் சேர்த்து ஒரு ஒரு பவர் ஏஜென்ட் மாதிரியும் ஒரு மேனேஜர் மாதிரியும் தான் செயல்படுறாரு. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டியில் நடத்தின ஒரு டிரான்சாக்ஷனை தடை கேட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. நியாயமாக சட்ட ரீதியாக நடந்ததா இல்லையான்னு சொல்லி அது நடந்த அப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சட்ட ரீதியாக நடக்கலை, லீகல் நெசசிட்டி எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை வித்துட்டீங்க அப்படின்னு எதனா இருந்ததுன்னா, இல்லை கையாடல் பண்ணிட்டீங்க வந்த பணத்தை அப்படின்னு எதனா இருந்ததுன்னா அது மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், செட்டிசைட் ஃபைல் பண்ண சொல்லி கேட்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் விற்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு கேட்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது நாட் மெயின்டெனபிள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஃபைல் பண்ணி இன்ஜெக்ஷன் சூட் செல்லாதுன்னு சொல்லி கீழ்கோர்ட்டோட தீர்ப்பை செட்டிசைட் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதே ஜட்மெண்ட் அது மேலே இந்த கோபாசனஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுற அப்பீலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்த ஜட்மெண்ட்டையும் கங்கர் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டோட கங்கர் பண்ணி ஹைகோர்ட்டும் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. கீழ்கோர்ட்டோட நடவடிக்கை சரி கிடையாது, அவங்க இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணுறத அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டோட ஒரு ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அதாவது ஒரு கர்த்தா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியோட சொத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கப்படுற தடை உத்தரவு ஏற்கத்தக்க ஒரு வழக்கா இல்லையா அப்படின்றது தான் கேஸ். அதாவது ஒரு கர்த்தா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை ஏலினேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் சூட் வேலிடா இன்வேலிடா, மெயின்டைனபிளா நான் மெயின்டைனபிளா அப்படின்றது தான் கேஸ் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருக்கு. ஸோ இந்த கேஸில் இவங்க சைடு வாதம் என்னன்னா, இப்போ இந்த தடை உத்தரவு கேட்டவங்க சைடோட வாதம் என்னன்னா, நாங்கள் இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த கேஸில் ஒரு பார்ட்டியாக இம்ப்ளீட் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸில் பார்ட்டியாக சேர்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களோட இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன்ஸை கோர்ட் ஏற்றுக்காமல் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேறு யாருக்குமே விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கேட்குறோம். லீகல் நெசசிட்டி இருந்தால் தான் கர்த்தா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை மாற்றாருக்கு விற்க முடியுன்றது இருக்குது. இதில் லீகல் நெசசிட்டி இருக்குன்னா நீங்கள் தடை உத்தரவு கொடுக்க மாட்டீங்க, இல்லைன்னா தடை உத்தரவு கொடுக்க போகிறீங்க. தடை உத்தரவு கேட்கறதுக்கே உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறது நியாயமா? ஏன்னா லீகலாக ஒரு நெசசிட்டி ஒன்று இருக்குது, ஒரு பாயிண்ட் ஒன்று ஃபேக்டர் ஒன்று இருக்குது. லீகல் நெசசிட்டி இருந்தால் தான் கர்த்தாவால் விற்க முடியுமான்றது இருக்குன்னுச்சே, அது லீகல் நெசசிட்டி இல்லாமல் விற்கிறாருன்னு சொல்லி தடை உத்தரவு கேட்கறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்கா இல்லையான்றது எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு கேள்விக்கான இடமே கிடையாது. எனக்கு இன்ஜெக்ஷன் கேட்கறதுக்கு 200% ரைட் இருக்குன்னு கோபாசனஸோட வாதம். இந்த சைடு இவங்களோட வாதம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் எப்போலாம் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி செக்ஷன் 38 இருக்குது. செக்ஷன் 41 எப்போல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்றது இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், வென் இன்ஜெக்ஷன் மே பி ரெஃப்யூஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒரு பர்டிகுலர் கிளாஸில் இருக்குது, வேற ஒரு எஃபிகேஷியஸ் ரெமெடி எதனா இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன் கொடுக்குறது, இன்ஜெக்ஷன் ரிலீஃபை கிராண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னா இன்ஜெக்ஷனை கிராண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் மே பி ரெஃப்யூஸ்டு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்லேயே இருக்குது. வேற ஒரு ரெமெடி உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த சேலை அவர் எஃபெக்சுவேட் பண்ண அப்புறம், அவர் வித்த அப்புறம் நீங்கள் அந்த சேலு செல்லாது அப்படின்னு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது ஏன் செல்லாதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கையாடல் பண்ணிட்டாரு பணத்தை, இல்லைன்னா லீகல் நெசசிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணங்கள் சொல்லி அந்த சேலை செட்டிசைட் பண்ணுறதுக்கான பெட்டிஷனை உங்களுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு 200% உரிமை இருக்குது. ஆனால்
அவர் விற்கவே கூடாது, தேர்ட் பார்ட்டிக்கு ஏலியனேட்டே பண்ணக்கூடாது, அன்கண்டிஷனலி ஒரு ஆர்டர் கேட்கறதுக்கான ரைட் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அப்படி இருந்ததுன்னா ஒரு அவசரமான லீகல் நெசசிட்டி, டக்குன்னு அந்த குடும்பத்துக்கே தேவை, ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், டக்குன்னு இந்த நேரத்தில் வந்து ஒரு 10 சென்ட்டை விற்றுட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கான ரைட்டு அந்த குடும்பத்தோட கர்த்தாவுக்கு இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான ரைட்டோட ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி நீங்கள் தலையிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணவுடனே சொத்தை விற்கிறது கூட, அந்த பர்டிகுலர் அறுவடை பயிரை விற்கிறது கூட நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியுன்றது மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கச்சே அது டோட்டலாக அந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்ற சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதமும் சரி, சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷனும் சரி இதுதான். அதாவது இது இல்லைன்னா வேற எந்த விதமான ரெமெடி இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஒரு ரெமெடி இருக்கு. தவறான முறையில் ஒரு செயல்டீடு எக்ஸிக்யூட் ஆகப்பட்டதுன்னா நீங்கள் அதை செட்டிசைட் பண்ண முடியும்னுச்சே, ஆரம்பத்திலே இன்ஜெக்ஷன் கேட்கறது செல்லுபடி ஆகாது அப்படின்றது இருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு, பார்ட்டிஷன் சூட்ஸ் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். அதாவது வேற ஒரு பங்காளி மேலே ஒரு பார்ட்டிஷன் சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோபாசனர் மேலே, இல்லைன்னா இப்போலாம் வந்து ஒரு ஜாயிண்டாக வாங்கப்படுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாங்குற ஒரு வீடு மேலேயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே இன்ஜெக்ஷன் வாங்க முடியுமானா முடியாது. அதே மாதிரி ஒரு பார்ட்டிஷன் நான் பார்ட்டிஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு அசெட் இருக்குது, அந்த லேண்ட் வந்து எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் அன்டிவைடட் ஷேர் இருக்குது. ஒரு படி மண்ணை தூக்கினா கூட 4 பங்காளிகளாக 4 பேருக்கும் அந்த ஒரு படி மண்ணிலையும் ஒவ்வொரு பார்ட்டு அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. இவங்க இது எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாத நிலையில் இருக்கும்போது அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இன்னொருத்தர் வந்து இந்த இடத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்க முடியாதுன்றதுக்கான அஸ்திவாரம் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் தான். ஸோ ஒரு நான் பார்ட்டிஷன்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அல்லது நான் பார்ட்டிஷன் கோ ஓன்டு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கோபாசனரி ப்ராப்பர்ட்டி, இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது, இன்ஜெக்டிவ் ரிலீஃப் கேட்க முடியாதுன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.